ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குல்ஃபி ஐஸ் வந்து எப்படி சிம்பிளான மெத்தடில் வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதில் குல்ஃபி ஐஸும் நம்ம சாக்கோபார் ரெசிப்பியும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்புக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 குல்ஃபி ஐஸ்க்கு வந்து பிளான் பண்ணலாம். இதோட கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மில்க் பவுடரில் நம்மளுக்கு சுகர் இருக்கும், அதனால் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா பவுடராக இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பால் வந்து ஒரு 50 ml வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டு நம்ம வந்து அதிலேயே ஆட் பண்ணுறதோட நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் வந்து நம்மளுக்கு இதில் ஃபுல்லாக லம்ஸ் எதுவும் வராது. ரொம்ப ஹீட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாக கட்டியாக ஆக சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்த குல்ஃபேஸுக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம், ரொம்ப ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குல்ஃபீஸோட டேஸ்ட்டே ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடும். சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா 4 ஆட் பண்ணிக்கோங்க, பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 3 கூட போதும். இதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அந்த மில்க் அதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகுது, அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவரை. டார்க் காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து சாக்கோபார் பண்ணுறதுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். வேன்லியர் ப்ராடக்ட்டில் அமேசானில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம 3 காம்பவுண்ட் எடுத்துக்கலாம்: ஒயிட் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட். இதை நம்ம தனித்தனியாக வாங்குறதுக்கு போது 700 ருபீஸ் வரைக்கும் போகும். அண்ட் இப்போ ஆஃபரில் வந்து நம்ம 450க்குள்ளே வாங்கிக்கலாம். ஸோ வாங்குறதா இருந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் ஒரு கப் வந்து நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட் வேன்லியர் ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு சில்கியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி மார்டே பிராண்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஆஃபர் போயிட்டுருக்கிறதுனால வேன்லியர் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, நல்லா சில்கியாகவும் இருக்குது இந்த சாக்லேட். டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டைரக்ட் ஹீட்டில் வைக்காதீங்க, டபுள் பாய்லரே யூஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த குல்ஃபேஸ்க்கு பண்ணி வச்சுருந்ததை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப நேரம் வந்து ரூம் டெம்பரேச்சர் வேண்டாம், கொஞ்சம் கூலான அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சூடோடு சூடாக பண்ண வேண்டாம், நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பேன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய வந்து கட்டி வர சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும் குல்ஃபி ஐஸ். ஸோ அதில் கொஞ்சம் லம்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக தான் செய்யும், அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஐஸ் மோல்டு எடுத்துக்கலாம். ஐஸ் மோல்டில் நான் வந்து ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம மோல்டு சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் மட்டும் வந்து ஸ்டிக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த மோல்டு எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் தான். நீங்கள் பெரிய சைஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 4 தான் வரும், 4லேருந்து 5 வரலாம். சின்ன சைஸுங்கிறதுனால எனக்கு ஒரு 6 குல்ஃபேஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிக் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். அண்ட் அதை கண்டிப்பாக வந்து நிற்காது. இதுக்காக தான் நம்ம வந்து இதில் வந்து பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இதில் அலுமினியம் ஃபோயில் ஷீட் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லது, அது நல்லா ஸ்டிக்காக நின்றுக்கிடும். இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பட்டர் ஷீட்டோ இல்லை பேப்பர் கூட நம்ம அந்த மாதிரி கட் பண்ணியும் வச்சுக்கலாம். பேப்பர் வைக்கிறதா இருந்தீங்கன்னா 2-3 தின் சைஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. செட் ஆகிட்டு நிற்கலைன்னா கூட நம்ம வந்து ஒரு 2 hours கழித்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். அண்ட் அந்த கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும், அந்த லிக்விட் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடலாம், அப்போ தான் குல்ஃபேஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ ஓவர் நைட் நல்லா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு குல்ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. சின்ன வயசுலலாம் நாங்களும் வெளியில் வந்து ஃபுல்லாக குல்ஃபீஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அண்ட் வீட்லேயும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ குல்ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த குல்ஃபேஸை திரும்பி நம்ம மோல்டில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 hours கூட நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ வெளியில் வச்சதுனால நல்லா ஒரு மெல்ட்டி இதாக இருக்குது. ஃப்ரீஸ் பண்ண அப்புறம் நல்லா வந்து இதானதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கூலானிட்டும்
இதோட பதம் தான் நம்ம கரெக்டாக எடுக்கணும். ரொம்ப கூல் ஆகிட்டாலும் அது ஃபுல்லாக கட்டி ஆயிரும். அண்ட் ரொம்ப ஹாட்டாக இருந்தனாலும் கண்டிப்பாக ஐஸ் வராது. அதனால் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து டிப் பண்ணிவிட்டு எடுங்க. அப்போ தான் சாக்கோபார் ரொம்ப நல்லா வரும். அண்ட் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ண பிடிக்குதோ, இல்லை பிஸ்தா, பாதாம் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குல்ஃபி ஐஸும் நம்ம சாக்கோபாரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் வரைக்கும் பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ.